அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. அமர்த்தா மேம். சொல்லுங்க மேம், கூப்பிட்டீங்களா? இசை எங்கேயாவது பாத்தீங்களா? இசை வெளியே தான் விளையாடிட்டு நின்னா, இப்ப காணலையே. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கிடைச்சிருப்பாவ, அப்படி ஸ்கூல்ல சுத்தி தான் விளையாடிட்டு இருப்பா. இவளை கூட்டிட்டு வந்து இவளை தேடுறதுக்கு இவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னா எனக்கு கரெக்டா இருக்கு நேரம். காலையில வேற டெய்லி 1/2 மணி நேரம் லேட் ஆகுது. சொல்ல மறந்துட்டேன், நீங்க உடனே கரஸ்பாண்டன்ட் ரூம் போவீங்களா? கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கா? எதுக்கு? ஒழுங்கா எதுக்குன்னுலாம் தெரியல, ஆனா உடனே உங்களை கூப்பிட்டாரு. உங்கள்கிட்ட சொல்ல வரதுக்குன்னு இருக்கும்போது தான் ஒரு சின்ன வேலை வந்து, சரி முடிச்சுக்கிட்டே வந்து கூப்பிடலாம் நினைச்சேன். அதுக்குள்ளாடி நீங்களே வந்துட்டீங்க. எதுக்கா இருக்கும்? ஸ்கூல் பிள்ளைங்க பயந்த மாதிரி அவரை பார்த்து பயப்படுறீங்க. யாரு? நானா? ஆமா. என்னன்னு இப்ப உடனே போய் கேட்க போவலனாலும் அதுக்கும் திட்டுவாரு. போயிட்டு வரேன். கரஸ்பாண்டன்ட் சொன்னாலே இவங்க ஃபேஸ் அப்படியே மாறிடும். போன ஜென்மத்துல ஏதாவது மிருகமா பிறந்தாரோ என்னமோ. என்ன சார், நம்ம சைட்ல இருந்து நீ ஏதாவது பண்ணணுமா? இல்ல இவ்வளவுதானா? இல்ல சார், எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த அம்மா என் வீட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி சத்தம் போட்டாங்க? வீட்டு நம்பருக்கு கால் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட யாராவது தான் நம்பர் கொடுத்திருப்பாங்க. ஷியூரா நம்ம சைட்ல எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? ஆமா சார், அட்மிஷன் ஃபுல் ஆயிடுச்சு. சீட் இல்லாத இடத்துல அட்மிஷன் கொடுக்க முடியாதுல்ல. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு எல்கேஜி அட்மிஷன் எவ்வளவு வரணுமோ அவ்வளவு வந்தாச்சு. ஆர்டி எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ? இப்பதான் அமிர்தா மேம் சொன்னாங்க, இது வரைக்கும் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 35 தானே அப்ளை பண்ணிருந்தாங்க. ஆமா சார், ஆனா இந்த வாட்டி அட்மிஷன் கூடுதல். எப்படியும் லாட் மூலியமா தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்போ. அப்புறம் சார், ஆதி சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தெரிஞ்ச யாரோ 2 பேருக்கு அட்மிஷன் வேணுமா. உங்க தம்பிங்கிற மாதிரி என்கிட்ட பேசல, ஏதோ பேருந்து கால் பண்ண மாதிரி தான் கால் பண்ணாரு. என்ன இசை? இது போக மாட்டேங்குது. எது? என்ன இருக்கலாம். இப்ப போயிடுச்சா? அவன் கேட்ட அட்மிஷன் கொடுத்துட்டீங்களா? இல்ல சார், சீட் எல்லாம் அவைலபிளா தான் இருக்கு அந்த கிளாஸுக்கு. அவரே கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அதான் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சும்மா யாருக்காண்டியும் இந்த ஸ்கூல் பக்கம் வர மாட்டான். ஏதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும், பார்த்து பேசி ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருந்துன்னா அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க தமிழ். அடி பாவி, ஒன்னே அங்க காணலன்னு நான் நாயா பேய ஓடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இந்த ஆள் கூட வந்து கேம் விளையாடிட்டு இருக்க. பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது இப்படியே மேல தூக்கி உட்கார வைக்கணும். கொழுப்பு. கேம் விளையாடுறதுக்கு ஐபோன். ஹலோ, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார். அப்புறம் என்ன, வாங்க உட்காருங்க. எத்தனை பேர் டிசி அப்ளை பண்ணிருக்காங்க? இசை ஒரு 80 பேர்கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. 80 டிசி, 200 நியூ அட்மிஷன். உட்காருடி. என் ஃப்ரெண்ட் தான் மேல உட்கார வச்சி. என்ன? ஒன்னும் இல்ல சார். உட்காருங்கன்னு சொல்லிட்டேன், இல்ல காது கேட்கலையா? கேட்டுச்சு சார். என்ன வந்ததை உட்காரதுக்கெல்லாம் சொல்றான். வேற என்ன நியூ அப்டேஷன்? நாளைக்கு பிரின்சிபல் மீட்டிங் இருக்கு, அவங்க லீவுங்கிறதுனால நானே அட்டன் பண்ணிடலாம். தென் அப்புறம் 10th 11th 12th கோஆர்டினேட்டருக்கும் உங்களுக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு. ஜெஸ்ஸி லீவ்ல எல்லாம் இருக்காங்க. ஆமா சார், லீவா இருந்தாலும் பட் கண்டிப்பா அட்டன் பண்ணணும். எதுக்கு? அவங்க கூடால எதுக்கு எனக்கு மீட்டிங் போட்டிருக்கு? எதனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். எனக்கு வேற வேலை இல்லைன்னா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. எனக்கு வேற 12 கிளாஸ் இருக்கு. அவங்க மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா 4 வயசான பிள்ளை கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுவும் ஐபோனை கொடுத்து விளையாட விட்டுருக்கான். இவன்ட்ட மட்டும் நீ வளர்ந்த அவனையே மாதிரி தான் வளர்ந்து நிப்ப. இசை, என்ன பாத்துட்டு இருக்க? ஷார்ட்ஸ் பாத்துட்டு இருக்குதியா? என்கிட்ட அம்மா சுட்ட தோசை போட்டுட்டாங்கன்னு போன வாங்கினேன். கொஞ்சமா தட்டி தட்டி இருக்கும்போது வேற வரல. ஏதாவது ரைம்ஸ் பார்த்தா பாரு. ஓகே சார், எனக்கு 12 கிளாஸ் இருக்கு. அதெல்லாம் வேற ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு இன்னமும் சொல்லவே இல்லை சார். வழக்கமா டிசி ஜெஸ்ஸி தான் எழுதுவாங்க. இந்த வாட்டி அவங்க லீவ் போட்டிருக்காங்க இல்ல. ஆமா சார். அதனால டிசி நீங்க தான் எழுத போறீங்க. நானா? நீங்க தான். ஏன், எழுதுறதுல என்ன இருக்கு? உங்க ஹேண்ட் ரைட்டிங் வேற நல்லா இருக்குன்னு அமர்தா சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி எழுதலாம்ல? எழுதலாம் சார். சரி, ஓகே சார். அப்பனா நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எழுதி கொண்டு வருவேன். தூக்கிட்டு எங்கேயாவது ஓடவா போறீங்க? ஹலோ, நீங்க தானே எழுதி கேட்டீங்க. எழுதி கேட்டேன்னா அதுக்காக தூக்கிட்டு ஓடுறதுக்கெல்லாம் சொல்லல. இங்க உட்கார்ந்து எழுதுங்க. இல்ல, நான் ஸ்டாஃப் ரூம்ல போய் எழுதுறேன், அதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படியே சைனை போட்டு விட்டுறீங்களா? என்ன எப்படி வசதி? சரியான லூசு. என்ன? எழுதி கேட்டதுனால கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதான் எழுதிட்டு அப்படியே என்னோட சைனையும் போட்டு விட்டுருங்க. இப்ப எதுக்கு ஓவர் டாக்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எழுத நான் சைன் பண்ணணும். அதனால எழுதி முடிக்கிறது வரைக்கும் இங்க தான் இருக்கணும். சார், டிசி எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு கிளாஸ் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு வேலை இங்க தான்.
சப்ஸ்டியூட்டுக்கு வேற ஆளெல்லாம் போட்டாச்சு. ஓ எல்லாம் வெல் பிளான் தானா? என்ன இசை, ஒரே ஜாலியா இருக்க போல. இந்த காமெடி பாத்தீங்களா? பீகாக்கு இந்த கலர் எல்லாம் கொடுக்கணும், ஆனா அந்த அண்ணன் வேற கலர் கொடுத்திருக்காங்க. ஆமா பத்தியா, என் இசைக்கு தெரிஞ்சது கூட அந்த அண்ணனுக்கு தெரியல. இந்த இங்கெல்லாம் பேப்பர்ல கொட்டிடாம பார்த்து எழுதுங்க. நீங்க கேட்டீங்க, அதுக்காக தான் எழுதுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே எழுதுங்க. என்ன சார், நீங்களே வெளியில இருந்து ஆளை வச்சு எழுதுறீங்களா? வாய் மட்டும் குறையாது. ஆமா, அவ்வளவு அடிபட்டிருக்கேன்ல, அதனால சீக்கிரம் எல்லாம் வாயெல்லாம் குறைக்க முடியாது. நல்ல பட்டு நொந்துட்டா. என்ன இங்க எதுவும் கொட்டிடாம பார்த்து எழுதுங்கன்னு சொன்னேன். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். கடலில் ஒரு துளிர் இருந்ததே, அதை தேடி தேடி பார்த்தேன். என்ன இசை? இந்த ஆண்டிய உங்களுக்கு முன்னமே தெரியுமா? உங்க அம்மா உன்னை கூட்டு போறதுக்கு எப்ப வருவாங்க? வரும்போது வருவாங்க. அதான் எப்ப வருவாங்க? எப்ப என்ன கூட்டி போனேன்னு அவங்களுக்கு தோணுதோ அப்ப வந்து கூட்டிட்டு போவாங்க. ஐயடா, ஏன்? இல்ல சும்மாதான். உன் பார்வையே 1000 கதை சொல்லுது தமிழ். ஒரு சின்ன பார்வையிலே நீ என்ன மனநிலையில இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஃபைல் தரும்போது தெரியாம என் கை உன் மேல பட்டதுக்கு அப்படி முறைச்சுக்கிட்டு போனேன். அந்த அளவு நான் உனக்கு தூரம் ஆயிட்டேன். நீ என்னதான் பார்த்துட்டு இருக்கன்னு எனக்கே தெரியுது. உன் கை என் மேல பட்டதுக்கு, தட்டி விட்டதுக்கு உனக்கு இவ்வளவு ஃபீல் ஆச்சுன்னா, என் ஒழுக்கத்தை பத்தியே எல்லாரும் தப்பா பேசுனீங்கல்ல. இசைக்காக மட்டும்தான் உயிரோட இருக்கேனா? இசை மட்டும் இல்லைன்னா நானும் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். நீ என்ன கூட்டு போந்தியே, இந்த குழந்தை வயிற்றுல இருந்த அப்படின்னு அம்மா சொன்னாங்க. கல் மாதிரி இருந்த எல்லாம் உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அம்போடு கை விட்டுட்ட எல்லாம் 4 வருஷத்துல எவன் எல்லாம் எப்படி எல்லாம் பார்த்தான்னு உனக்கு தெரியாதுல்ல. எப்படி அந்த அனாத ஆசிரமத்துல நான் வளர்ந்தனோ அதே மாதிரி என் பொண்ணை வளர விட்டுட்ட எல்லாம். ஏதோ நீ என் கூட பேசிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது தமிழ். இன்னைக்கு நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு எவ்வளவு ஆசாசியா ஓடி வந்தேன். சுக்கு நூறாக்கிட்ட எல்லாத்தையும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன் வீட்டுக்கு என்ன நீ கூட்டு போன நாளையிலேருந்து அதுக்கப்புறம் என் மேலே அக்கறையாக இருந்தது ஜெயாம்மா மட்டும்தான். அவங்க கூட எனக்காக நிற்க முடியாத அளவு என் வீட்டு என்ன தள்ளிட்டு. ஆனால் ஒன்று எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ கூட என்னால் என்ன ப்ரூஃப் பண்ண முடியும், நான் எந்த தப்பும் பண்ணலை, இந்த குழந்தை உன்னோடதுன்னு. ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன். என்னைக்கு இந்த உண்மை உனக்கு தெரியுதோ அன்னைக்கு நீ அடிமட்ட அளவு அம்மாவை வெறுப்பனி. ஊருக்கெல்லாம் நல்லவங்களா இருக்காவ. ஒரு அம்மாவையும் பையனையும் பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். என்ன, நான் இங்கே வரும்போது உனக்கு ஏற்கனவே கல்யாணம் பார்த்துருப்பாவேன்னு நினச்சேன். உன் கண்ணு முன்னாடி வேலை பார்க்குற நிலைமை வரான்னு என் கனவுல கூட நினச்சதில்லை. இசை ஒன்றையும் பிரிக்கணும்னு எனக்கு ஆசையே இல்லை. ஆனால் ஒன்று, என்னைக்கு என் இசை என்னை விட நீ தான் முக்கியம்னு உங்ககிட்ட வராளோ அன்னைக்கு ஏன் உயிரை விட்டுட்டு உங்ககிட்டயே அவளை ஒப்படைச்சிருவேன். தண்ணி எதுனா வேணுமா? இல்லை, அப்புறம் ஏன் சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு மட்டும்தான் இருக்கு. என்னைக்கோ செத்துட்டேன். இதில் சவுண்டு மாறினது உனக்கு இப்போதான் தெரியுதா? என்னதான் உன் பிரச்சனை? என்னை பார்த்து தான் ஏதோ ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவங்க கூட சந்தோஷமா தானே இருக்கணும். நான் நினைச்சா உன்னை அவங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் கூட கூட்டு போதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன் சந்தோஷம் முக்கியம் தான் நான் தள்ளி நிக்கிறேன். மற்ற பொண்ணுங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்ல. எப்ப பாரு மூஞ்சியும் தூக்கி வச்சுக்கிட்டு அழுது வெடிச்ச மாதிரி இருக்காது. இங்க வந்து இவ்வளவு நாள் ஆகுது. எள்ளு போல சிரிப்பை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த ஜென்மமே எனக்காகன்னு சொல்லுவேல்லாம். மறுபடியும் ஒருக்க சொல்லு தமிழ், காலத்துக்கு உனக்காக இருப்பேன். மனதிலே ஏனோ கனவிலே ஓடியா உயிரிலே தீயா தெரியலே. இசை, சாரி, தெரியாம கால் தட்டு பட்டுட்டேன். கால் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? தெரியாம கால் பட்டுட்டு. பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, கீழே உட்காரணும்னு தெரியாதா? இப்ப பாரு, ட்ரெஸ் எல்லாம் இங்க பத்ததுக்கு ஃபார்ம் ஃபுல்லா இங்க இருக்கு. ஏய் தமிழ், சின்ன குழந்தை தெரியாம தட்டிட்டா, அதுக்கு இதுக்கு இப்படி பிஹேவ் பண்ற? எரும பயலே, என்கிட்ட மட்டும் இங்க கொட்டிராமன்னு பேச தெரிஞ்சிடலாம். அவ கொட்டினா மட்டும் சின்ன குழந்தையா? சாரி, தெரியாம பட்டுட்டேன். ஏய் இசை, தெரியாம பட்டுட்டேன். நீயே கொட்டின? அது அந்த ஆண்டியோட கைப்பட்டு தான் கீழே கொட்டிட்டு. எது? என் கைப்பட்ட கீழே கொட்டுச்சு?
ஏவ சின்ன குழந்தை, அவள்கிட்ட இப்படியே ஆர்கியூ பண்ணுவ? என்கிட்ட மட்டும் பக்கம் பக்கமா டயலாக் பேச தெரிஞ்சலாம். முக்கியம் முக்கியம் அப்படின்னு என் ட்ரெஸ் எல்லாம் போச்சு. திருப்பி வாஷ் பண்ணிட்டு வா. ஆமா ஆமா, வாஷ் பண்ணிட்டு வாங்க. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. உடனே தண்ணி விட்டு அலசுனா போகும். போறேன். சரி, உள்ளாடி வாஷ்ரூம் எல்லாம் இருக்கு, போயிட்டு வா. இப்ப ஜெஸ்ஸி மேம் இதுல இருந்து இங்க கொட்டினா இங்கே அலோவ் பண்ணுவீங்க? ஸ்டாஃப் ரூம்ல இருக்க வாஷ்ரூமுக்கு தானே அலோவ் பண்ணுவீங்க. நானும் அங்கேயே போறேன். இல்ல, இந்த இங்கோடைய போறேன். உனக்காக தான் சொல்றேன், இப்படியே வெளியே போனேன்னு வை, தொல்லையே உன்னைய பார்த்து சிரிக்க தான் போகுது. தலை சிறையா இருக்கு. ஓய் செல்லம், என்ன இவ்ளோ ஃபீல் பண்ற? ஏன் அழுதுட்டு இருந்த, இப்ப சிரிக்கியா? அது சும்மா லலலல பெர்ஃபார்மன்ஸ். எது பெர்ஃபார்மன்ஸா? ஆமா, மூஞ்சி அப்படி வச்சாதானே என்ன விட்டு வைப்பாங்க. அவங்க திட்டினதுக்கு ஃபீல் பண்ணலையா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணனும்னா நான் தினம் தினம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்ப நல்ல வில்லதனம் எல்லாம் பண்ணி உங்க அம்மாட்ட இருந்து நல்ல திட்டு வாங்குவா, அப்படிதானே? சும்மா மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டா போதும். நல்ல வருவ. பேஸ் பேஸ் இப்படி இங்க அடையாளமே இல்லாம வாஷ் பண்ணிட்டீங்க. நீ மட்டும் வாயை திறக்காத சொல்லிட்டேன். என்னமோ தெரியல தமிழ், இசை கூடல நான் பேசும்போதும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. நீ அவ கூடல உரிமையா பேசும்போது அவ அம்மா பேசுற மாதிரி இருக்கு. நிஜமாவே அந்த குழந்தை உயிரோட இருந்திருந்தா இப்ப எவ்வளவு நல்லா இருக்கும்ல. தாயாக மாறிடுவேன் உனக்காக. ஏன் ரன் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. நமக்கே எரர் காமிக்குது. பாவம் கனி, இவ்வளவு எரரையும் கிளியர் பண்ணி அவளுக்கு எப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்? இப்போ ஃபோன் பண்ணி அவுட்புட் எடுத்துட்டீங்களான்னு கேட்பா. இவனை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்க விட்டா அவளுக்கு சேர்த்து படிக்காம போல. ஏன் தொண்டையில புண்ணா? சீப்பின் சார்ஜர் எடுத்துட்டு போறேன். உன் சார்ஜர் தான் டம்மி ஆச்சுன்னு தெரியும்ல. புதுசா ஒண்ணு வாங்குறதுக்கு தெரியாதா? இதுல ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன் தான். வா இருக்குன்னு வாயால வடைச்சுட்டுக்கிட்டு இருக்காதுல. நல்லா இருந்த சார்ஜர் உன் பாட்டுக்கு பாக்கெட்ல தூக்கி போடணும், அங்க எடுத்துட்டு போறதா இங்க எடுத்துட்டு போறதா? உடைச்சாச்சா இல்ல என்கிட்ட கேட்டுட்டா என் சார்ஜர் எடுத்துட்டு போனேன். நியாயமா பார்த்தா என் சார்ஜர் உடைச்சதுக்கு நான் உன் சார்ஜர் அப்பவே எடுத்துட்டு போயிருக்கணும். நான் புதுசு வாங்கியிருக்கேன். அதான் வாங்கிட்டேலாம். அது பிறகு என்ன? இல்ல ஸ்கூல்ல போட்டுட்டு வந்துட்டேன். ஒன்னில் எடுன்னு சொல்லணும், இல்ல எடுக்காதன்னு சொல்லணும். எதுக்காவது தேவைப்படுமா சொல்லு. செவத்துக்கிட்ட பேசலாம் இதுக்கு. பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் வாராயோ அருகிலே. ஹலோ, அது என்னோட போன். உன் போன் தான், ஆனா ராங் நம்பர். என் போனுக்கு பார்த்து என்ன நம்பர்னு நான் தான் சொல்லணும். போனை கொடு. யார வீடியோ கால் பண்றாங்களா? இது முத நான் அட்டன் பண்ணி யாருன்னு பாத்துட்டு எழும்பி வந்தேன்னு வை, கை ரெண்டா உடஞ்சிரும் பாத்துக்கா. ராங் நம்பர் தான்ல. உனக்கு என்ன கல்யாணம் ஆகல? மை ஒய்ஃப்னு சேவ் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகாத பையன் மை ஒய்ஃப்னு யாரோ தெரியாம சேவ் பண்ணிருக்காவ. இன்னைக்கு நான் டென்ஷன் ஆக கூடாதுன்னு இருக்கேன். என்ன டென்ஷன் ஆனா வேலை ஓடாது. ஒழுங்கு மரியாதையே போனை தந்துட்டு சார்ஜர் எடுத்துட்டு போயிரு. இத முதல்லயே சொல்லிருக்கலாம் இல்ல, சார்ஜர் எடுத்துக்க அப்படின்னு. இந்த அப்படி உன் டப்பாவ. இந்நேரம் எதுக்கு வீடியோ கால் பண்றா? ஏன் போகலையா? இல்ல அந்த ஒய்ஃப் யாருன்னு நான் பாக்கணும்ல, நீ அட்டன் பண்ணு. அப்படியா? அப்பனா நீ இங்கே இரு. இப்ப மட்டும் நீ வெளியே போகலேன்னு வை, வா ரூம்ல இருந்துட்டு உள்ளாடி லாக் பண்ணிடுவேன். 2 நாள் இல்ல, ஒரு வாரம் காலேஜுக்கு போகாட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. 2 நாளுக்காவது வெளியே வர மாட்டேன், கதவை பூட்டிட்டு உள்ள இருந்துருவேன். நீ எப்படி கிளம்பி நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன் நான் பாக்கேன். வாய் தான் உனக்கு. எப்படி வசதி? போறியா இல்ல நிக்கிறியா? எந்தாலையும் போ. பாடுறா. என்ன மேடம், சாரி எல்லாம் கட்டிட்டு வீடியோ கால் பண்ணிருக்கீங்க? நீ என்ன வெளியே போட நாயன் துரத்துனாலும் என்னை அண்ணனே இல்லைன்னு சொன்னாலும் நான் உன் அண்ணன் தான். எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் ஆதி. என் வாழ்க்கை தான் ஒன்னும் இல்லாம ஆயிட்டு, உன் வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கணும். 2 பசங்களை பெற்று 2 பேர் வாழ்க்கையும் இப்படி நாசமா போயிட்டுன்னு ஊர் பேசக்கூடாது. உனக்கோ சரி கனி வீட்லயோ சரி, எப்போ கல்யாண பேச்சு வந்தாலும் உங்க 2 பேர் மனசுல இதே ஆசை இருந்துன்னா யார் எதிர்த்து நின்னாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா நிப்பேன். இதெல்லாம் நான் பண்ணணும்னா நீ என்ன அண்ணாவை ஏத்துக்கணும்னுலாம் இல்ல. என் பொண்டாட்டியே நான் வேண்டாம் இன்னொருத்தனை தேடி போயிட்டா. வெளியில எவ்வளவு கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ளால அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல புதுசா இருக்குல்ல. என்ன, நான் சாரி கட்டி பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கேன், ஆனா வீடியோ கால் பண்ணது இல்ல. சாரி நல்லா இருக்கா? உங்களை தாண்டி நல்லா இருக்கான்னு கேட்டேன். சாரிக்கு வேணா ஒரு 20 மார்க் போடலாம். ஓஹோ, அப்ப நான் மீதி இருக்க 80 மார்க்கு. மீதி இருக்க 80 என் ஒய்ஃபுக்கு வேணா கொடுக்கலாம். துளி துளி பனி துளி பனி துளி சுடுவது சுடுவது
எப்படி கொடுக்கலாமா? சாரி எப்படி இருக்குன்னு கேட்டா கதையை விட்டுட்டு இருக்கீங்க. நிஜமாதான். ஆமா, என்ன திடீர்னு சாரி எல்லாம் கட்டியிருக்கேன், அதுவும் இந்த நைட் டைம்ல? இன்னைக்கு சஞ்சய் ஹாஸ்பிட்டல் தேவைக்கு ஷாப்பிங் கூட்டு போனாங்களா, அப்ப எனக்கு ஒரு சாரி எடுத்தா. யாரு, அவரோட செலக்ஷனா சாரி? இல்ல செலக்ட் பண்ணது பிரியாக்கா. அதான் சும்மா கட்டி பார்த்தேன். பார்த்தா எனக்கே அழகா இருந்துச்சா, சரி இந்த அழகெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணேன். சரிங்க சமந்தா, உங்க வீட்டுல ஒரு குள்ள கத்திரிக்காய் உண்டுல்ல, இவ்வளவு நேரம் எல்லாம் வீடியோ காலுக்கு தனியா விட மாட்டாளே. பா சாரி கட்ட ஆரம்பிக்கும் போதே கேட்டாச்சு, இந்த நைட்ல நீ சாரி கட்டிட்டு எங்க போற அப்படின்னு. பரவாயில்ல, சாரி எல்லாம் கட்டி பழகிட்ட. யாரு நானா? ஒழுங்கா பீட் எல்லாம் எடுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் ஃப்ளோட்டிங்ல விட்டுருக்கேன். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுக்கு மீதியா ஃபியூச்சர்ல வேணா நான் கத்து தரலாம். ஆ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான் போல. ஆமாமா, தானே எங்களுக்கு இதான் வேலை. ஏ கனி, ஏன்டி எப்பயே கதவு பூட்டினது, இவ்வளவு நேரம் உள்ள என்னடி பண்ற? பொறுக்காத இவளுக்கு. ஏடி இரு வாரேன் ராட்சசி. சரி நான் கட் பண்றேன், அப்புறமா கூப்பிடுறேன். இனிமே பேசினா இவளுக்கு பொறுக்காது. இரு, போட்டோ எடுத்தியா? இல்லையே. செல்ஃபி? செல்ஃபி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணு. பை. ஏ கனி, ஏடி இருட்டி உனக்கு வாரேன். ஏன்டி என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? சும்மாதான் இருந்தேன். சும்மா இருக்கிறதுக்கு ரூம் பூட்டி போட்டு பாவலா. மத நான் தான் உனக்கு அக்கா, நீ எனக்கு அக்கா ஆகாத. அஜி தங்கச்சிமா சாப்பிட்டியா? தங்கச்சிமா சாப்பிட்டியாவா? இதுல காரியம் ஆகணும்னா தானே தங்கச்சின்னு கூப்பிடுவா. என்ன தங்கச்சி சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்ல தங்கச்சின்னு எல்லாம் ஆண்டுக்கு ஒரு தடவை தானே கூப்பிடுவேன், அதான். நீ என்ன பண்ணாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் தான் உன் அக்கா, நீ தான் என் தங்கச்சி. இது யாராலையும் மாத்த முடியாதுல்ல. சாப்பிட்டியா? ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டேன். உன் ஹெல்த் தான் இங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். நான் சாப்பிட்டுட்டேன். அக்கா காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன செய்யணும்னு சொல்ல செய்யேன். என் போன்ல என்ன ஒரே ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ எடுப்பியா? எடுப்பியாமா? அப்பயே நினைச்சேன்டி நீ இந்த அக்கறை பிக்கரை எல்லாம் காட்ட மாட்டியா அப்படின்னு. அக்கா காண்டி ஒரு போட்டோ எடுக்க மாட்டியா? என்ன உள்ள அந்த ரப்பர் மண்டையனுக்கு வீடியோ கால் தானே பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு பாசமா நான் உன்கிட்ட பேசி நீ என்கிட்ட எரிஞ்சு உள்ள பாத்தியா? அதான் அந்த ரப்பர் மண்டையன போட்டோ கேட்டிருப்பான். அடே இப்போ உன் தேவை இருக்கு பாத்தியா, அதான் சாஃப்டா பேச வேண்டியதா இருக்கு. எடுடே, எடுத்து தொலைக்கேன். சிரிச்சுட்டே எடு, அப்பதான் நல்லா வரும். வா மூஞ்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தா போதும். காண்மா? இல்ல என்னமோ ஒண்ணு எடு. இது வாட்ஸ்அப் ஒரு கேடு. எடி சொல்லு. போன்ல போட்டோ மட்டும் தானே எடுக்கறேன். எப்படியும் ஒரு ரப்பர் மண்டையனுக்கு தானே அனுப்புவேன், அதை நானே அனுப்பிட்டேன். இதான் போன். எப்படி கரெக்டா போட்டோம் பாத்தியா? கீழே விழுந்திருக்க நம்பி தலை கீழே தொங்க விட்டுருப்பேன். எனக்கு போட்டி இசை. இப்பெல்லாம் நீ உன் அப்பா கூட ரொம்ப பிஸி ஆயிட்டல. யார் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ சந்தோஷப்படுறியோ அதுதான் உன் அப்பா. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை உனக்கும் அந்த ஆளுக்கும் தெரியதான் போகுது. ஏன் இசை, உனக்கு அதுதான் உன் அப்பான்னு தெரியும் போது நீ என்னை அனாதையா விட்டுட்டு போயிருவல்ல. நீ பெரிய வீட்டுல வளர வேண்டிய பொண்ணு. உன் அப்பா எவ்வளவு பெரிய ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். ஆனா நீ ஏன் தன்மானத்துக்காக நான் உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் தான் யாருமே இல்லாத அனாதை மாதிரி இந்த அனாதை ஆசிரமத்துல வளர்ந்துட்டேன். என் வயசுல பிறந்ததுனால உனக்கு இதே நிலைமை வந்துட்டு பாத்தியா? தமிழ். ஆனா உன்னை செய், என்னைக்கு அதுதான் உன் அப்பான்னு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு ஒண்ணு அந்த ஆள்கிட்டயே நான் ஒப்படைச்சிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் இசை, என்னை விட உங்க அப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. எனக்காக இதே ஆசிரமத்துல நீ கஷ்டப்படக்கூடாது. நான் உயிரோட இருந்தா நீ அம்மாவை வேணாம் தான் ஆசைப்படுவேன். ஆனா அந்த வீட்டுல நான் பட்ட அவமானம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. ஒரு பிள்ளைய பெத்தவங்க தான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்தது எனக்கு இந்த ஆசிரமம் தான். சின்ன வயசுலயே என்ன வளர்த்தவங்களை எல்லாம் விட்டுட்டு பழகினவங்களையும் விட்டுட்டு அந்த ஆளை நம்பிதான் போனேன். யாரு பேசியிருந்தாலும் என் தமிழ் அப்படிப்பட்டவ இல்லைன்னு அவர் எனக்காக நின்றுக்கணும்ல. நல்ல அப்பாவை அந்த நேரம் நடந்துகிட்டவரால நல்ல புருஷனா இருக்க தவறிட்டாரு. இசை அவர்கிட்ட ஒப்படைச்சதை நான் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன்னு எதுக்கு யோசிக்கா? தமிழோட உலகமே இசைதான். இசையே அவ புருஷன்கிட்ட ஒப்படைக்க நினைக்கும் போது எப்படி தமிழோட ஹஸ்பண்ட் கெட்டவரா இருக்க முடியும்? அஞ்சு சொன்ன மாதிரி கண்டிப்பா இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீ ஏங்குற பாசம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கிடைக்காது. தமிழ்.
வா வினித். எப்படி ஒரே செகண்ட்ல முகத்தை சிரிப்புல மாத்திட்டா? அப்பனா தமிழோட சிரிப்புக்கு பின்னாடி அழுக்கதான் மறைஞ்சிருக்கு. என்ன? இசை தூங்கிட்டாளா? ஆமாடே, அவ அப்பவே தூங்கிட்டா. நீ என்ன தூங்காம இருக்க? சும்மாதான். ஆளை கூட்டு வெளியே போயிருக்கலாம். இனிமே எங்க தூக்கம் வரும்? நான் ஒன்னே தேடிதான் வந்தேன். நீ எப்ப உள்ளாடி வந்த? உன்னை தமிழ்னு கூப்பிட்டேன்ல, அப்பதான் வந்தேன். ஓ அப்படியா? என்ன தேடி எதுக்கு வந்த? தமிழ் விபிஎஸ் போயிட்டு இருக்கு, உனக்கே தெரியும். ஆமா, அதுக்கு என்ன? நாளைக்கு அடுத்த நாள் வரதா சொல்லியிருந்த பிரதர் வரமாட்டாராம். நீ ஒரு 2 hours மட்டும் ஹேண்டில் பண்ணுவியா? நானா? ஆமா, இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல 12th கிளாஸ் எடுக்க நானாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணா? உனக்கு தான் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியும்ல. சின்ன பிள்ளைங்க தானே, ஒரு 2 hours போதும். 11 o'clock வேற பிரதர் வந்துருவாங்க. சரி ஓகே, 2 hours தானே. ஏன்னா எனக்கு ஸ்கூல் போகணும். 2 hours தான். அப்பனா சரி. சரி, குட் நைட். குட் நைட். எப்படி பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாத்தியா? கொடுமடா சாமி. பாட்டி சூப்பரா இருக்க. ஏடி அறிவு கட்டவளே, என்னைய கொடுமையா படுத்திட்டு துணியை போட்டு விட்டுருக்கலடி. கிழவி உனக்கு சூப்பரா இருக்கு. பாரு, உனக்காண்டி அளவு எடுத்து தச்ச மாதிரி இருக்கு. உன் நைட்டுக்காண்டி 7 கடை யார் இறங்கிருக்கேன். ஏடி உன் மண்டையில அறிவு இருக்காட்டி மொத. என்ன சத்தம்? அட ராமா. எப்படி கிழவி 10 பொருத்தமா பக்காவா பொருந்ததுல? எல்லாம் எங்க தலை இழுத்து. கிழவி இத மட்டும் போட்டுக்கிட்டு நீ மீன் வாங்க போனேன்னு வை. ஈக்காக்கா முத கொண்டு ஒன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமேலாம் நீ மீன் வாங்க போகும்போது அதுக்கு ஒரு சீலை தேடி ஒண்ணு இல்ல கண்டியா. உன் பாட்டுக்கு நைட்டி தூக்கி போடணும், பைய தூக்கணும், கடைக்கு போயிட்டே இருக்கணும். சாரா என்ன பண்ணி வச்சிருக்க? பிரியா பாட்டிக்கு அழகு கண்டியா? அக்கா என்ன இந்த பைத்தியத்துக்கிட்ட எப்படியாவது காப்பாத்து. யார் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா? ஐயா பாட்டிமா நீங்களா? நிலாக்கா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாட்டியும் தாத்தாயும். அதான் அவங்களுக்கு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க, பாட்டிக்கு நைட்டி எப்படி இருக்கு? ஐயா தங்க பாட்டிக்கு 15 வயசு குறைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படி? நான் தான் சொன்னேன்ல. ஏம்மா வாய் மூடுங்க, வாய்க்குள்ளால ஈச்சி போயிட்டு வருது. அக்கா இந்த பைத்தியத்தை கண்டியா? கிழவி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காவ. ஏடிஓ மண்டையில மசாலா இருக்கா மொத? எம்மா அடுத்து நீங்க தான். உங்களுக்கு ஸ்கர்ட் எடுத்து வச்சிருக்கேன். பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வந்தியான்னு வைங்க, அப்பா அப்படியே மயங்கிடுவார்ல. பிரியா தங்க எனக்காண்டி ஒண்ணு பண்ணுதியா? என்ன அத்தாமா? இந்த கேஸ் ஆன் பண்ணி பக்கத்துல ஒரு கம்பி இருக்கு பாத்துக்கா. எல்லோல கம்பியை பழுக்க வச்சுட்டு வரியா? என்ன தியாகப்படுது பாத்துக்கா. ஆனா இந்த வீட்டுல அருமை பெருமை தெரியாத ஒரே ஆளு நீங்க எல்லாம் தான். யாட்டி ஒரே அருவருப்பா இருக்கட்டு இதை போட்டுக்கிட்டு எனக்கு மூச்சு முட்டி இப்பயே செத்து போயிரும் போல இருக்கு. எப்படியாக இந்த கால் குழல் கை குழல் எல்லாம் போட்டுக்கிட்டு தெரியாவளோ? கிளவி உனக்கு நல்லா இருக்கு, இவையெல்லாம் சொல்லியாவன் சொல்லிக்கிட்டு கலத்தாத. பொறாம பிடிச்சு எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காவ. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்ல பத்தியா, எங்களுக்கு தான் பொறாம. ஆனா பாட்டிமா நீங்க சூப்பரா இருக்குவியா. 15 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. நிலாக்கானா நிலாக்கா தான். என் நிலா. சொல்லுங்கம்மா. அதுக்கு மண்டையில அடிபட்டு மண்டை கலங்கி தெரியுது. நீ அவ கூட சேர்ந்து ஜால்ரா போட்டுக்கிட்டா இருக்க வேலையை முதல்ல பாரு. சரிம்மா, இத கலத்தி போட்டுட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஏமா அத்தகாரி, நான் என்ன ஆசைப்பட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய திட்டிய நேரத்துல உன் மோவலுக்கு காலையும் கையும் உடைச்சு வச்சிருக்கலாம்ல. என்னைய போட்டு படாத பாடா படுத்தி இந்த கிழவிக்கு இந்த நைட்டியா ஒரு கேடு. அதுக்குதான் கிறுக்கு பிடிச்சிருக்குனா போய் வேலையை பாருங்க. வீட்டுல மரும 2 பேர் நிக்காவ. நேரம் போவாத்தோன்னு என்னத்தையாவது செய்யுது. இது என்னவாக அத்தகாரி? ஏமாமா இந்த சாரா பாட்டி ரொம்ப தான் கொடுமைப்படுத்தாயில. பாவம் அவிய பொறுத்துக்கிட்டு இருக்காவ பத்தியா? ஆமா, உனக்கு என்னாச்சு? ஒழுங்கா சாப்பிட கூட செய்யாம எழும்பி வந்துட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா தான் சாப்பிட்டேன். நான் பாக்கல பத்தியா? இப்ப எல்லாம் என்னத்த நினைச்சுக்கிட்டு தெரியான்னு தெரியல சஞ்சய், ஒரே கால் வலியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் தூங்கணும் போல இருக்கு. ஏதோ டயர்டாவே இருக்கு. கால் வலிக்குதான்? சொல்லவே இல்ல. ஆமா, ஷாப்பிங் பண்றதுக்கெல்லாம் போயிருந்தோம்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, கால்லாம் வலி. சரி இங்க வா. சஞ்சய் விடுங்க. சத்தப்படாம நீ படு. ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கு? கால் வலினாலும் சொல்ல மாட்டியா? இப்ப மட்டும் நீங்க விடலன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க மேடம்? எலும்பி எங்கேயாவது போயிருவேன். ஆமா போயிருவா. பாவம் பார்த்து விட்டுருக்கேன். என் பிரியா நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் தானே. என் மக்கு புருஷனுக்கு இதுல டவுட்டா? நிஜமா தான் கேக்குறேன். உன் ஃபீலிங்ஸுக்கெல்லாம் இடம் கொடுத்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்து நீ ஹாப்பியா தானே இருக்க? இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் கனவு காணுவாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க என்ன, நான் கனவே காணாம எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஆனா எப்பவும் வெறுத்துற மாட்டீங்களா? யார உன்னையா? இந்த ஜென்மமே உனக்காக தான். என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. உன்னைய நல்லபடியா பாத்துக்க தான் கடவுள் எனக்கு மறு உயிர் கொடுத்துருக்காரு. நான் எதை இழந்தாலும், என் டாக்டர் பட்டத்தையே இழந்தாலும் ஒன்னு மட்டும் எப்பவும் இழந்துட மாட்டேன்.
நீ ரொம்ப பொறுப்பான ஒருத்தங்கிட்ட தான் இருக்க. நீ நம்ம வீட்டோட தேவதை பிரியா. வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. எல்லாரும் நான் இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க பிரியா. ஆனா நான் உயிரோட தான் இருக்கேன். ஆனா நான் உன் கூடாலேயே சஞ்சய் ரூபத்துல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா உடல் மட்டும்தானே அவரோடது, இதயம் என்னோடது தானே. பாதியிலே இந்த உலகத்துல விட்டுட்டு போன வாழ்க்கை நான் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை?